திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய வெற்றி ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி தான். இதை எங்களுடைய தலைவி சோனியா காந்தி அவர்கள் கூட மிக அருமையாக சொன்னார். இந்த நம்பர்ஸ் மே பி அகெயின்ஸ்ட் ஆனால் we will fight hard என்று சொன்னார்கள். எண்ணிக்கை எங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட ஒரு தத்துவியல் போராட்டமாக இந்த குடியரசுத் தலைவரை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அதற்காக கடுமையாக போராடினோம். இந்த போராட்டத்தினுடைய முகமாக வேட்பாளராக திருமதி மீரா குமார் அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். வெற்றி தோல்வி என்பதை பற்றி கவலைப்படாமல் இந்தியா என்கிற தத்துவம், அந்த கருத்தியல் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு எந்த விதமான அச்சுறுத்தல் வந்திருக்கிறது, இந்திய அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கிற உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அதை உறுதி செய்து கொடுப்பதற்குமான அரசியல் சாசன சட்ட பொறுப்பினுடைய மிகப்பெரிய பதவி குடியரசுத் தலைவர் தேர்தல் பதவி. அந்த பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட கருத்தியலை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அந்த தேர்தலிலே போட்டியிட்டோம். ஆகவே தேர்தல் முடிந்துவிட்ட பிறகு ஒருவர் வெற்றி பெற்றாலும் கூட அந்த போராட்டம் இன்னும் முடிந்து விடவில்லை. அரசியல் சாசன சட்டம் உறுதி செய்திருக்கிற அந்த உரிமைகள், அவைகள் தந்திருக்கின்ற பல்வேறு விதமான பாதுகாப்புகள் இந்த நாட்டில் இனம், மதம், மொழி, ஜாதி, மாநிலம் என்ற எல்லா எல்கைகளையும் கடந்து எல்லா இந்தியருக்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்யக்கூடிய பொறுப்பு தான் குடியரசுத் தலைவர் பொறுப்பு. அந்த பொறுப்பை புதிய குடியரசுத் தலைவர் நிறைவேற்றுவார் என்று மனமாற விரும்புகிறோம். அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறோம். அப்படி அதற்கான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து அதற்கு பாதுகாப்பில்லாத ஒரு ஏற்பாடு நடைபெறும் என்று சொன்னால் அதையும் காங்கிரஸ் பேரியக்கம் உறுதியாக நின்று